தான் வீட்டிலே இருக்கறனால அந்த வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இதே குடும்பத்தில் பெண்ணா பிறந்து பெண் வாரிசாவே எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு. எந்த குறையில் மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, குழுந்தன் மாமனார் எந்த குறையும் இல்லாம நல்லா வாழ்றோம். எங்களை மாதிரி எல்லா பெண்களும் இருக்கணும், அதை ஆசைப்படுறோம். மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் டைவர்ஸ் என்ற பேச்சுக்கே இந்த சமூகத்தில் இடம் இல்லை. இவர்கள் திருமணம் செய்யும் போது பெண்கள் எவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் அதே சமூகத்தில் உள்ள பையனைத்தான் திருமணம் செய்து கொள்வார்கள். நாங்க வெளியில கல்யாணம் பண்ண மாட்டோம். எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் வெளியில சம்பந்தம் பண்ண மாட்டோம். இதே 12 கிராமத்துல தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். பொண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் வெளியில கொடுக்க மாட்டோம். நாங்க எங்க இதுக்குள்ளதான் நாங்க சொந்தத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். தாலி கட்டி ஒரு 10 நாள் போய் மாமியார் வீட்டுல இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க தாய் வீட்டுக்கே வந்துருவோம். அது எப்பாவது வருவாங்க. சிலர் தினம் வருவா, சில பேர் எப்பாச்சும் வரும்போது நம்மளும் மற்றவங்க மாதிரி இருக்க முடியலைங்கிற ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அதோடு திருமணத்திற்காக ஜாதக பொருத்தம் பார்த்தும் இவர்கள் திருமணம் முடிப்பதில்லை. இதனால் இந்த திருமணங்களில் செவ்வாய் தோஷம் போன்ற பிரச்சனைகள் எழ வாய்ப்பே இல்லை என்பதும் ஒரு புரட்சிகர தகவலாக இருக்கிறது. இந்த 12 கிராமத்துல தான் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. இதனால நாங்க ஜாதகம் பார்த்தா எங்களுக்கு சொந்த பந்தத்தில் கட்ட முடியாது, எல்லாம் இதுக்குள்ளேயே தான் கட்டணும். அதே நேரத்தில் ஜாதகத்தில் தப்பு வந்துருச்சு, இந்த மாப்பிள்ளை சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேற பொண்ணு தேடி வேற எங்கேயும் போக முடியாது. இதுக்காக நாங்கள் ஜாதகத்தை பார்க்கறது இல்லை. யாரும் மாப்பிள்ளை சிறு வயசுலேயே சொல்லி வச்சுறாங்க, இந்த பொண்ணுக்கு இதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி. அதே எப்படி கடைசி வரைக்கும் கட்டுறது உண்டு. சிலர் சொல்லி வச்சு மாற்றமும் உண்டு. ஆமாம், அப்புறம் மாறி போனால் வேற மாப்பிள்ளை இந்த சமுதாயத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வழியே, வேற எங்கேயுமே பண்றது இல்லை. பெண்கள் சுதந்திரமா தான் இருக்காங்க. பெண்கள் சுதந்திரமாக சொத்துப்புற அவங்க பேர் தான் இருக்கு. அந்த ஆண் அதனுடைய கணவனோ தன்னுடைய அண்ணன் தம்பியோ முறையான ஆளா இருந்தால், அதாவது தண்ணி அடிக்காம, கெட்ட பழக்கம் இல்லாம, வேறொரு தொடர்புகள்லாம் இல்லாம, அந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஆளா இருந்தால் முழுமையா அந்த பெண்கள் அவங்களை நம்புறாங்க. வரவு செலவு பண்ணவோ, அவ என்ன சொன்னாலும் கேட்கவோ நம்புறாங்க. ஆனா இவருடைய பழக்க வழக்கங்கள், குடி போதையில போறது, வேற மாதிரி தொடர்பு இருக்கிறது, சூதாட்டத்தில் போறது, அப்படி இருந்தோம்னா அவன் மேல் நம்பிக்கை இல்லாம ஏதோ பிறந்துட்டேன், ஏதோ நமக்கு கணவனா போயிட்டாரு அப்படிங்கறதுக்காண்டி சோறு போட்டு சும்மா உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமுதாயத்துக்காக உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அனாதை ஆகிறது ஆண்கள் தான். ஆண்களை அக்கா தங்கச்சி கவனிக்கலைன்னா, மனைவி வீட்டுக்கு போறேன், மனைவி வீடு கவனிக்கல, அவன் அனாதி. எல்லா இடத்துலயும் பெண்ணுக்கு நல்ல உரிமை கொடுத்திருக்காங்க. அதனால ஆண்களுக்கு எந்த ஒரு இதையும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உரிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆணை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது, ரொம்ப இதா நினைக்கக்கூடாது, சீப்பா நினைக்கக்கூடாது. ஆண்களுக்கும் நல்லதை கொடுத்து நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும். அது எங்க இதுல நாங்க எவ்வளவு பொருளாதாரத்திலேயே எவ்வளவு இதுல பொருள் நாங்க வாஸ்தியில இருந்தாலும் ஆண்களையும் நாங்க நல்லா கவனிச்சு அவங்களுக்கு நல்ல மரியாதையை நாங்க கொடுத்துக்கிட்டு வரோம். திருமணம் என்று ஒன்று நடந்தாலும் குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரே வீட்டில் இருந்து, அதிலும் சிறப்பாக ஒரே சமையல் சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது எதை வெளிப்படுத்துகின்றது என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு. பெண்களுக்கு ஆரம்ப காலத்திலே இருந்து அதிக மரியாதைகளும் அதிக சொத்துரிமைகளும் இருந்துவிட்ட காரணத்தினாலேயே அந்த மரியாதைகள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக பெண்கள் இன்று வரை இருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் ஒரு 3-4 வீடுகள் மட்டுமே இருந்தாலும் கூட அந்த கட்டுப்பாடோடும் ஒழுங்கோடும் இன்னும் அந்த கௌரவத்தோடும் மரியாதையை விட்டுக் கொடுக்காமல் பெண்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த சமூகம் இன்று வரை மதிக்கப்படுகிறது. ஆண் ஆதிக்க சமூகம் என்று விமர்சிக்கப்பட்டாலும் இன்றைய சூழலில் ஆண்களால் மட்டுமே முடியும் என்று கருதப்பட்ட துறைகளில் கூட பெண்கள் முன்னேறி சாதித்து வருகிறார்கள். இருப்பினும் பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது வரை பெரும் சுமைகளாகவே பெரும்பாலான பெற்றோர்கள் கருதுகின்றனர். தாத்தா சொத்தில் பேரன்களுக்கு பங்குண்டு என்று சொல்லும் சமூகத்தில் பாட்டி சொத்தில் பேத்திகளுக்கு தான் பங்கு என்று வாழும் இந்த கிராம மக்களின் வாழ்க்கை முறைகளும் பெண் பிள்ளைகளையே விரும்பி போற்றும் அவர்களது வழக்கங்களும் சமூகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பது உண்மை. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக்.